ஹலோ விவாஸ், வெல்கம் டு ஜீவாஸ் நலப்பாகம். இன்றைக்கி வந்து தக்காளி தொக்கு செய்கிறது. இது ஆக்சுவலி தக்காளி தொக்கு வந்து மெயினாக நீங்கள் நைட் டிஃபன் இட்லி தோசைக்கு இது மாதிரி சாப்பிட்லாம், செமையாக இருக்குங்க. இந்த தக்காளி தொக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ட்ராவல் பண்ணுறப்பையும் நீங்கள் இந்த தக்காளி தொக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 30-40 சின்ன வெங்காயம் உளிச்சு வச்சுருக்கேன். அது கூட வந்து ஒரு 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, பேஸ்ட்டாக. ஜஸ்ட் சும்மா 1-2 கரகர அப்படியே லைட்டாக அந்த மாதிரி கொரகரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. இப்போ இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டேன். இதை வந்து நீங்கள் ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக பண்ண தேவையில்லை. இதில் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு தெரியும். பார்த்திங்கன்னா மிளகாய் வெங்காயம் எல்லாமே தெரியும். கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு பேன் வச்சுட்டு இதெல்லாம் தாளிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை ஒரு 5 மினிட்ஸ் வணக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி இதே மாதிரி பேஸ்ட் பண்ணி அதையும் அதில் சேர்த்திடுவோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த வெங்காயத்தை தாளிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு 10 தக்காளி யூஸ் பண்ணுறதுனால 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது கொஞ்சம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது இன்னும் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, கடுகு போடுறேன். கடுகு போட்டு இந்த கடுகு பொரியட்டோன்னே கருவேப்பிலை போட்டுட்டு அடுத்தது நம்ம வந்து இந்த வெங்காயத்தையும் அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெங்காய பேஸ்ட்டு இதில் சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது நல்லா இப்படி வணங்கியிருக்கு. இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸாக இதை வணங்கிட்டேங்க. அதுக்கப்புறம் இப்போ அரைச்சி வச்சுருக்கு இந்த தக்காளி வந்து சேர்த்துறேன். தக்காளி ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு இல்லை, கொஞ்சம் அதுவும் கொஞ்சம் முன்ன பின்ன அப்படியே தக்காளி இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ரொம்ப சாஃப்ட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணும்னு இல்லை. நான் ஒரு 10 பெரிய பழமாக கொஞ்சம் எடுத்துருந்தேன். இது கூட இப்போ வந்து உப்பு, மஞ்சள் அதெல்லாம் சேர்த்துடலாம். காரம் வந்து நீங்கள் பார்த்துட்டு வேணால் கொஞ்சம் சில்லி பவுட்ரு, மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஹைலே கொதிக்கிட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. அப்பப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அந்த தக்காளி வந்து கம்ப்ளீட்டாக பச்சை வாசம் போயிட்டு அந்த உங்களுக்கு அதில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். ப்ளஸ் அந்த தக்காளி அந்த டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அந்த டைமில் அப்போ ஆஃப் பண்ணிடலாம். நான் உப்பு 2 ஸ்பூன் இப்போ போடுறேன். பார்த்துட்டு அப்புறம் மறுபடியும் போட்டுக்குவேன். மஞ்சத்தூள் சும்மா கொஞ்சமாக மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கலாம். இந்த தக்காளி தொக்கு வந்து நீங்கள் இப்போ நல்லா கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு நிறைய விட்டு சேர்த்து செஞ்சிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வேணுங்கிறப்ப அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி தோசைக்கு இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்திங்கன்னா இது நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா கெட்டுடும். பட் ஆனால் தண்ணி சேர்க்காமல் பண்ணிங்கன்னா இது தாராளமாக வந்து ஒரு 10 டேஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சு தாராளமாக சாப்பிட்லாம். ஓகே, இதை எப்படியே கொதிச்சுட்ருக்கட்டும். நான் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து லிட்டு மூடி வச்சுருவேன் சிம்மில். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி வந்து கம்ப்ளீட்டாக அந்த தண்ணியெல்லாம் குறைஞ்சி தக்காளியோட அளவும் கம்மியாக இருக்குது. இதுவே இன்னொரு 10 மினிட்ஸ் போகணும். நல்லா கம்ப்ளீட்டாக அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு ஃப்ளேமை கம்மியாக வைங்க. அப்போ தான் இந்த தக்காளி வந்து இன்னும் சூப்பராக ரெடி ஆகிடும். காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இது இன்னொரு 10 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த தக்காளி வந்து நல்லா வணங்கி கம்ப்ளீட்டாக தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, தக்காளி தொக்கு ரெடி. இந்த அளவுக்கு அந்த தண்ணியெல்லாம் குறைஞ்சி தக்காளியோட திக்னஸும் குறைஞ்சிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக டேஸ்ட் பாருங்கள். அந்த பச்சை வாசம் போனதுன்னா போதும். அவ்வளோதாங்க. இங்கே பாருங்கள், சூப்பரான தக்காளி தொக்கு ரெடிங்க. நீங்கள் இதை வந்து இட்லி, தோசை, பணியாரம் எது கூட வேணாலும் சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.